கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தர் எரேமியாவோடே சொன்ன வார்த்தைகளை எதில் எழுத வேண்டும்? ஒரு புஸ்தகத்தில். நாட்கள் வரும்போது கர்த்தர் யாருடைய சிறையிருப்பை திருப்புவார்? இஸ்ரவேலும் யூதாவுமாகிய ஜனத்தினுடைய சிறையிருப்பை. இஸ்ரவேலும் யூதாவும் தங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும் போது எதற்கு திரும்பி வருவார்கள்? பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேசத்துக்கு. பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேசத்தை இஸ்ரவேலும் யூதாவும் எப்போது சுதந்தரிப்பார்கள்? சிறையிருப்பு திருப்பப்படும் போது. என்ன சத்தத்தை கேட்கிறோம் என்று கர்த்தர் சொன்னார்? தத்தளிப்பின் சத்தத்தை. திகிலுண்டு, என்ன இல்லை என்று கர்த்தர் சொன்னார்? சமாதானம். யார் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பார்க்க கர்த்தர் கூறினார்? ஆணாய் பிறந்தவன். புருஷர் யாவரும் யாரைப் போல தங்கள் இடுப்புகளின் மேல் கைகளை வைத்திருந்தார்கள்? பிரசவிக்கிற ஸ்திரீயை போல. எவர்களுடைய முகமெல்லாம் மாறி வெளுத்திருந்தது? புருஷர்களுடைய. நாட்கள் வரும்போது யாருக்கு இக்கட்டு காலமாய் இருக்கும்? யாக்கோபுக்கு. இக்கட்டுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுபவன் யார்? யாக்கோபு. நாட்கள் வரும்போது கர்த்தர் எதை எரேமியாவின் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைப்பார்? யாக்கோபின் நுகத்தை. நாட்கள் வரும்போது கர்த்தர் யாருடைய கட்டுகளை அறுப்பார்? எரேமியாவுடைய கட்டுகளை. அந்நியர் இனி யாரை அடிமை கொள்வதில்லை? யாக்கோபை. நாட்கள் வரும்போது தேவனாகிய கர்த்தரை சேவிப்பவர்கள் யார்? யாக்கோபு. நாட்கள் வரும்போது கர்த்தர் தங்களுக்கு எழுப்ப போகிற யாரை யாக்கோபு சேவிக்கும்? தங்கள் ராஜாவாகிய தாவீதை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே கூறியவர் யார்?
கர்த்தர் கர்த்தர் யாரிடத்தில் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார்? யாக்கோபிடத்தில். கர்த்தர் யாரிடத்தில் கலங்காதே என்று சொல்லுகிறார்? இஸ்ரவேலிடத்தில். இஸ்ரவேலே, கலங்காதே என்று கூறியவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யாக்கோபை எங்கே இராதபடிக்கு இரட்சிப்பார்? தூரத்தில். கர்த்தர் யாக்கோபுடைய சந்ததியை எங்கே இராதபடிக்கு இரட்சிப்பார்? சிறையிருப்பின் தேசத்தில். திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பவன் யார்? யாக்கோபு. யாரை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை? யாக்கோபை. நான் உன்னோடே இருக்கிறேன் என்று எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார்? உன்னை இரட்சிப்பதற்காக. யாரை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார்? யாக்கோபை. கர்த்தர் யாக்கோபை நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் எப்படி தண்டிப்பார்? மட்டாய். யாக்கோபுடைய எது ஆறாததாய் இருக்கிறது? புண். யாக்கோபின் எது கொடிதாய் இருந்தது? காயம். எதை கட்டும்படி யாக்கோபுக்காக ஏற்படுவார் இல்லை? யாக்கோபின் காயங்களை. யாக்கோபை சொஸ்தப்படுத்தும் எவைகள் இல்லை? ஔஷதங்கள். யாக்கோபை யார் மறந்தார்கள்? நேசர் யாவரும். கர்த்தர் எதனால் யாக்கோபை தண்டித்தார்? திரளான அக்கிரமத்தின் நிமித்தமும் பாவங்கள் பலத்து போனதி நிமித்தமும். யார் வெட்டும் வண்ணமாக கர்த்தர் யாக்கோபை தண்டித்தார்? சத்துரு. யார் தண்டிக்கிற வண்ணமாக கர்த்தர் யாக்கோபை தண்டித்தார்? கொடியவன். யாக்கோபின் திரளான அக்கிரமங்களின் நிமித்தம் யாக்கோபை தண்டித்தவர் யார்? கர்த்தர். எவைகள் பலத்து போனதி நிமித்தம் கர்த்தர் யாக்கோபை தண்டித்தார்? பாவங்கள். உன் நொறுங்குதலினாலும் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன் யாரிடம் கேட்கப்பட்டது? யாக்கோபிடம்.
யாக்கோபை பட்சிக்கிறவர்கள் யாவரும் என்ன செய்யப்படுவார்கள்? பட்சிக்கப்படுவார்கள். யாக்கோபின் சத்துருக்கள் எல்லாரும் எங்கு போவார்கள்? சிறைப்பட்டு போவார்கள். யாக்கோபை என்ன செய்கிறவர்கள் சூறையாடப்படுவார்கள்? சூறையாடுகிறவர்கள். யாக்கோபை கொள்ளையாடுகிற அனைவரையும் கர்த்தர் எதற்கு ஒப்புக் கொடுப்பார்? கொள்ளைக்கு. யாக்கோபு எப்படிப்பட்ட சீயோன் என்று சொல்லப்பட்டது? விசாரிப்பாரற்ற சீயோன். யாக்கோபுக்கு என்ன பெயரிடப்பட்டது? தள்ளுண்டவள். யாக்கோபுக்கு கர்த்தர் எதை வரப்பண்ணுவார்? ஆரோக்கியம். கர்த்தர் யாக்கோபின் எவைகளை ஆற்றுகிறவர்? காயங்களை. கர்த்தர் யாக்கோபுடைய கூடாரங்களின் எதை திருப்புவார்? சிறையிருப்பை. கர்த்தர் யாக்கோபுடைய வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்வார்? இரக்கம். தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படுவது எது? நகரம், அதாவது எருசலேம். முன்போல நிலைப்படுவது எது? அரமனை. யாக்கோபின் கூடாரங்களிலும் வாசஸ்தலங்களிலும் இருந்து புறப்படுபவை எவை? ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும். எவர்கள் குறுகி போவதில்லை. யாக்கோபு. யாக்கோபை மகிமைப்படுத்துபவர் யார்? கர்த்தர். யாக்கோபுக்கு யார் முன்போலிருப்பார்கள்? பிள்ளைகள். எவர்களுடைய பிள்ளைகள் முன்போலிருப்பார்கள்? யாக்கோபு. யாக்கோபின் எது கர்த்தருக்கு முன்பாக திடப்படும்? சபை. கர்த்தர் யாக்கோபை ஒடுக்கின யாவரையும் என்ன செய்வார்? தண்டிப்பார். யாக்கோபின் நடுவிலிருந்து தோன்றுபவர் யார்? யாக்கோபின் அதிபதி. கர்த்தருடைய பெருங்காற்று என்று கூறப்பட்டுள்ளது எது? கோராவாரி காற்று. கோராவாரி காற்று உக்கிரமாய் எழும்பி யாருடைய தலையின் மேல் மோதும்?
துன்மார்க்கருடைய தலையின் மேல். கர்த்தர் எவைகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவதை எப்போது உணர்ந்து கொள்வோம்? கடைசி நாட்களில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது வேதத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆமேன்.